ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபாரட் தமிழ்நாடு. எப்படியா எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். குட் மார்னிங். காலையிலே டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா கோயம்புத்தூர் மெயின் ரோடு. இப்போ நீங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மலிங்கம் மலை கோயிலுக்கு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மதுக்கரை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. அது ஒரு சிவன் கோயில். கோயிலுக்கு நம்ம எதில் போகிறோம் அப்படின்னா என்எஸ்ல தான் போகிறோம். என்ன சொல்லி நிற்கிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி கரெக்டாக காலையில். ஸோ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் நேராக அங்கேருந்து ட்ரெக்கிங் தான். நம்ம மட்டும் போல் நம்ம கூட இன்னும் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களாம் என்ன யார் எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு போக மோட்டோ விலைகளை கண்டிப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும். டீ சாப்பிட்டு வண்டி எடுத்து கிளம்பும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பேசலாம். பற்றியா டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹைவேல கோயம்புத்தூர் போகிறதுக்காக நின்றுட்டு இருக்கோம் பொள்ளாச்சியில் வந்து. ஸோ அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். காலையிலே குளிர் அடிக்குது, க்ளவுஸை போட்டுக்கலாம். வாங்க அப்படியே வண்டி எடுத்து பறக்க ஆரம்பிக்கலாம். எப்படியா டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தர்மலிங்கேஸ்வரர் மலை கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கூகுள் மேப் போட்டு கிளம்பியாச்சு. நமக்கும் பார்த்தீங்கன்னா மலை கோயில் போகிறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுது. நம்ம வந்து என்எஸ்ல தான் போயிட்டுருக்கோம். என்எஸ்க்கு என்னாச்சுன்னா போன தடவை ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்எஸ் எலி கடிச்சு வயர் யூனிட் சீடி யூனிட்லாம் பிடிச்சி கடிச்சு குதிரை வச்சிருந்ததெல்லாம். ஸோ அதை எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி ஆகிப்போச்சுங்க நம்ம வண்டி. அதில் ரெடி பண்ணலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியல. அடுத்தடுத்து போகிற மாதிரி இருக்கான். நம்ம இன்னைக்கு தர்மலிங்கேஸ்வரர் மலை கோயில் மட்டும் இல்லை, அங்கேருந்து இன்னும் ஒரு மலைக்கும் போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் போகல, நம்ம கூட மாப்பிள்ளை பிளேன் ரைடாக வந்துட்டு இருக்காப்புல. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு அடிவாரம் போயிட்டு அங்கே என்ன எப்படி இருக்குது அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் இவ்வளோ ஏர்லியாக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு இன்னொரு மலையும் போகணும் அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம நேரமாக ஏறி இறங்கிடலாம். வெயில் டைமில் அந்த மலை ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், தர்மலிங்கேஸ்வரர் மலை கோயில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறி இறங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்குங்க எப்படியோ. ஓகே, மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிவாரம் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பேசலாம். A few moments later. ஹலோ கேர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தர்மலிங்கம் மலை கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே தெரிஞ்சு வருங்க, அதான் மலை கோயில். என்எஸ்ல வந்து எடுத்துட்டோம். இப்போ நேராக போய் ஸ்டெப் ஏறி மேலே போகிறது தான். இப்போ உங்களுக்கு மேலே போக உங்களுக்கு கண்டிப்பாக பேசலாம். வண்டி வந்து பார்க்கிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பேசலாம். தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயில் அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த செல்வ விநாயகர் கோவில். செல்வ விநாயகரை வணங்கிட்டு அப்படியே மலையாற்றத்தை தொடங்கிடலாம். இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயில் அமைந்திருக்க பகுதி முழுவதும் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாலையும் வனவிலங்குகள் அச்சுறுத்தலும் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதாலையும் இரவு நேரங்களில் பூஜை செய்வதை தவிர்த்துட்டு மாலை 5 மணியோட நடை அடைக்கப்படுதுங்க. செல்வ விநாயகரை வணங்கிட்டு வெளியே வந்ததும் மலையேற்றத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே கீழே அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி பீமனுக்குன்னு ஒரு சன்னிதானம் அமைச்சு பீமனோட வழிபாடும் நடத்துகிறாங்க. பீமனுக்கும் இந்த மலைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போக போக வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன். அடிவாரத்தில் பீமனை வழிபட்டுட்டு நம்ம மலையேற்றத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாக சொல்லப்படுற வில்வ மரத்தை நம்மளால பார்க்க முடியுங்க. மலையேற்றத்துக்கு தொடங்குறதுக்கு இதான் நுழைவாயில். இந்த வழியாக தான் நம்ம போயாகணும். வாங்க போகலாம். இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலோட நுழைவாயிலில் வலதுபுறமா விநாயகரும் இடதுபுறமா முருகப்பெருமானும் இருக்கிறாங்க. அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம மலையேற்றத்தை தொடங்கணும் அப்படின்னா உள்ள வந்ததும் முன் மண்டபத்திலேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குன்னு தனி சிறப்புமிக்க ஒரு சிலையும் வடிச்சிருக்காங்க. முன்னாடியே ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா நந்திக்கு மேலே நாகம், நாகத்துக்கு மேலே தாமரை அப்படிங்கிற மாதிரி வடிவமைச்சு சிவபெருமான் அமர்ந்திருக்க மாதிரி ஒரு கோலத்தில் இருந்தது. கையில் சூலாயுதத்தோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூலாயுதமும் நட்ட வச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கவே அற்புதமாக இருந்தது. சிவனை வழிபட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர் பின்னாடியே காமதேனு சிலை வச்சிருந்தாங்க. 50 நாள் செய்த சிலைன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலோட அடிவாரத்தில் விநாயகர் கோயிலோட பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க. அந்த கிணத்துல நீர் எப்பவுமே வற்றாமலும் எவ்வளோ வறட்சியான காலத்திலும் நீர் வற்றாமல் இருப்பதாகவும் அந்த நீரை கொண்டு தான் இங்கே வர பக்தர்களுக்கான குடிநீர் தேவைக்கும் மலை மீது இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரருக்கு அபிஷேக தேவைக்கும் இந்த தண்ணியை தான் பயன்படுத்துறதாக சொல்கிறாங்க. மலையேற்றத்தை தொடங்கி ஒரு 10 படிகள் மட்டுமே மேலே ஏறி வந்திருப்போம். பின்பக்கமாக திரும்பி பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான பஞ்ச பாண்டவர்கள் வழிபடுற மாதிரியான ஒரு சிற்பங்களும் வடிவமைச்சிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மதுக்கரை மரப்பாலம் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து 1000 முதல் 1200 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கதா சொல்றாங்க. இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கமானது சுயம்பு வடிவமா சுயம்பா உருவான லிங்கமாக சொல்றாங்க. இந்த சுயம்புவா உருவான லிங்கத்தை தர்மர் வழிபட்டதால் தான் இந்த மலைக்கு தர்மலிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிசய மாமரம் ஒன்று இருக்குங்க. அந்த மாமரத்துல காய்க்கக்கூடிய கனிகளான மாம்பழங்கள் 3 வகையான சுவைகள் தருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதிசய மாமரத்திற்கு அருகிலே புற்று ஒன்று இருப்பதாகவும் அந்த புற்றில் இன்றளவும் வயது முதிர்ந்த ஒரு சர்ப்பம் வாழ்வதாகவும் இந்த தர்மலிங்கேஸ்வரை வணங்கக்கூடிய பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குதுங்க.
இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலை கோயிலோட படிக்கட்டுகள் மொத்தம் 900 முதல் 1000 படிக்கட்டுகள் இருப்பதாகவும் அடிவாரத்திலிருந்து மலை மீது இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குறதுக்கு சுமார் அரை மணி நேரத்திலிருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ள நம்ம நடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இந்த மலைக்கோயிலில் இருக்க சுயம்பலிங்கத்தை பல சித்தர்கள் வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு சித்தர் தான் அடியார் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர். அந்த சித்தருக்கான சந்நிதியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பாதி மலை ஏறும்போதே நீங்கள் பார்ப்பீங்க. வழக்கம் போல் எல்லா மலைகளிலும் இருக்க மாதிரி இந்த மலையிலையும் கற்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதலுக்கு பொறுத்த மாதிரி கல்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இன்னும் மேலே போக போக நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. இது பாதி மலை தான் ஏறியிருப்போம். அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய கல்கள்லாம் அப்படியே அந்த மாதிரி அடுக்கடுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. படி பாருங்கள், இதை ஃபுல்லாக பாறையில் சிமெண்ட்டையும் போட்டு அப்படியே படியும் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இப்படி தான் படியாக தான் இருக்கும். பாதி மலை ஏறி இருப்போம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தது, சத்தம் கேட்குது. எங்கேருந்துடா வருதுன்னு பார்த்தா நான் கீழே அப்படியே பாருங்கள் வேறு லெவலில் ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த ட்ரெயின் போகிறதெல்லாம் அழகாக ரசிச்சுட்டு இருக்கோம். பாருங்கள் 2 ட்ரெயின் சின்னதாக தெரியுது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிற, அதாவது கேரளா போகக்கூடிய மெயின் ரூட்டு இதாங்க ட்ரெயின் ரூட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகா. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். சூரியன் இப்போ தான் ரைஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வெளுத்து வாங்குறதுக்குள்ள நம்ம அப்படியே மலையேற்ற தொடங்கி மேலே போய்க்கலாம். ஏன்னா வெயில் வந்துட்டால் இங்கே அந்தளவுக்கு இந்த மலையேற்றம் கடினமான இருக்கும். பாதி மலை ஏறி இருப்போம். பாதி மலை ஏறும்போதே பார்த்தீங்கன்னா தூரமாக ஒரு மலை தெரியுது பாருங்க. இப்படி ஒரு ஃப்ளாட்டான ஒரு மலை. அப்படியே அந்த மலையோட வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பழைய, அதாவது கோயிலுக்கு பழைய ரூட்டுன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா, அந்த பழைய பாதை படிகள் வந்து பார்த்திங்கன்னா உளியில் வச்சு செதுக்கியிருக்காங்க. பழைய ரூட்டு இதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிமெண்டெல்லாம் போட்டு ஏறி வர்றதுக்கு பக்தர்களுக்கு நல்லா சௌகரியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, சின்ன படிகள் தான். ஒரு 920 படிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பெரிய மலை அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மலை. ஆனால் ரொம்ப அருமையான மலை. காலையில் நேரங்களில் ஏறும்போது ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக இருக்குது. நடந்து வர பார்த்திங்கன்னா படி இல்லை, இந்த மாதிரி பாருங்கள் ஒரு தாமரை அமைப்பில் செதுக்கியிருக்காங்க. 2 படியோட என்ட்ரன்ஸு இருக்குங்க. இந்த மலையில் எழுந்தருளி உள்ள சுயம்பலிங்கத்தை தர்மர் வழிபட்டதாகவும், தர்மன் சிவன் வழிபாடு செய்த போது பீமன் மலையின் அடிவாரத்தில் காத்ததாகவும் இந்த கோயிலில் தலபுராணமாக சொல்கிறாங்க. பீமன் காவல் காத்ததற்கு சான்றா பீமனுக்கு தனி சிலையும் எழுப்பப்பட்டிருக்கு. இதை காவல் தெய்வமாகவும் கருதி பக்தர்கள் வழிபாடும் செய்கிறாங்க. தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலில் மலையேற்றம் தொடங்கி 3/4 மலையை கடந்திருப்போம். கடந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மரத்தை நான் என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த மரம் என்ன மரம்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மரத்தோட பேர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பாதையிலே இருக்குது, நம்ம நடந்து போகிற பாதையிலேயே படி ஏறி வரும்போதே வர வழியில் பார்த்தோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி கயிறு கட்டுறது, வளையல் கட்டுறது, இந்த மாதிரி தொட்டில் கட்டுறது அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஸோ அவங்களோட வேண்டுதலெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லி நானும் சிவனை வேண்டிக்கிறேன். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 2வது கிரிவலப்பாதை கொண்ட சிவத்தலம் அப்படிங்கிற பேரும் இந்த தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயிலுக்கு இருக்குங்க. அதாவது சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த கிரிவலப்பாதையில் யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், நாகப்புற்று, ஈசான்யலிங்கம், அனுமன் கதாயுதம், இந்திரலிங்கம் போன்ற இடங்களெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கிரிவலப்பாதையானது வனப்பகுதிக்குள்ளே இருக்கிறதால குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. அதுவும் காலை 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் அனுமதி. மலைக்கோயிலுக்கு வந்துட்டுங்க. இதான் பாருங்க முன்மண்டபம். கோயிலுக்கோட முன்னாடி பகுதி தான். அதாவது இது தூரமாக ரோட்லேருந்துலாம் பார்க்கும்போது நம்ம சவுக்கு கலரில் சிவசிவான்னு எழுதின பாரு ஒரு போர்டு தெரியுங்களா, அந்த போர்டு தாங்க. சுவாமி தரிசனத்தெல்லாம் முடிச்சாச்சுங்க. கோயிலோட வளம் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லி உள்பக்கம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா தேர்நிலை அப்படின்னு சொல்லி தேர் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்து, மரத்தால் செய்யப்பட்ட தேர். கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்க. உள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போர்டே வச்சுட்டாங்க. நம்மளும் அதை மீறி எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கல. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலோட பேக் வியூ. கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கருமலை, அதாவது இதே மதுக்கரை சுற்றி இருக்கக்கூடிய கருமலை ஐயாமி அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு போகிறோம். ஸோ அந்த வீடியோ அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.